முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நால்வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ ஆட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. எப்பொழுதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன் பாவ பழியனை சுமந்தடைந்தேன் வழி தப்பி நான் தெரிந்தேன் பாவ பழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த அன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வாழுவார் ஆனால் இயேசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார் ஆனால் இயேசு கைவிடார் தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு நம்மை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன் என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றி சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒன்றுமில்லை கூடாதது ஒன்றுமில்லை நாவாலே என்று
பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்ல பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு கொண்டு கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு பாடிடுவோம் நாம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நாளிலே ஒரு நாள் நீர் கூட்டி கொடுத்து இந்த புதிய நாளுக்குள்ள எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கண்ணின் மணியை போல அனைவரையும் நீர் காத்து வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் தந்து சுகபல ஜீவன் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆண்டவரே அப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆண்டவரே இருந்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆண்டவரே இந்த கிராஸ் ஃபயரானது அந்த ஆண்டவரே போர் மூழ்கின்ற அந்த சூழ்நிலையானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இதனால் ஆண்டவர் எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்கள் நடக்க இருந்த அந்த இழப்புகள் நடக்க இருந்தது எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இப்படி சித்தமில்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதன் தன்னுடைய ஞானத்தினாலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம், தன்னுடைய புத்தியினாலே. ஆனால் என் தேவன் நீர் ஆண்டவரை எல்லாட்சியம் காண்கிற தேவனாக இருக்கிறீர். மக்களுடைய ஆண்டவரே எல்லாருடைய ஜெபங்களையும் நீர் கேட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதோ ஆண்டவரே மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் அந்த ஊரிலே விட்டு வந்து இங்கு மற்ற நாடுகளிலே வேலை செய்கிறவர்களுடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும், எந்த நேரமும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று. ஏனென்றால் அங்கு எல்லாம் நிறுத்தப்பட்டதாக காணப்பட்டது ஆண்டவரே. அப்பா கரண்ட்டுகளில் இருந்து எல்லாம் நிறுத்தப்படும் பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் ஆண்டவரே மக்கள் எவ்வளவு பரிதவித்திருப்பார்கள். எல்லாரும் தங்களுடைய ஆண்டவரே மனக்குமுறல்களையும் இடம் அல்லவா தெரிவித்திருப்பார்கள். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நல்ல ஒரு பதிலை ஆண்டவரே மற்ற நாடுகள் தலையிட்டு போர் நிறுத்தத்தை அறிவித்தீர். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டு என்னுடைய ஆண்டவரே வார்த்தைகளை சொல்லும்படியாக என்னை தெரிந்து கொண்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நான் அப்பா நீரே எங்களோடு கூட இருந்து பேசியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பசுத்த ஆவியானவரே எங்களை தொட்டறல வேண்டுமா கத்தரல வழி நடத்தும் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நீரின் ஏற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த மெசேஜுக்காக யாராயிலும் ஒருவர் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலவேளையில் உம்முடைய வார்த்தைக்கு இதை கேட்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்களே. இந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படுவீர். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் குணப்படவும் சுகப்படவும் பலப்படவும் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை பாராட்டுவீர். ஆண்டவரே, உங்களுடைய பலத்துக்குள் எங்களை அப்பா அடக்கி காத்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு செலுத்துகிறோம். அப்பா, மகளை உடைய கருத்தில் போடுகிறோம். மகளை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. நீர் பேசும்போது ஆண்டவரே எங்கள் செவிகள் ஆமாண்டவரே, எங்கள் மனக்கண்கள் ஆமாண்டவரே மனதை மறுரூபப்படுத்துங்கப்பா. ஆமாண்டவரே ஆமாண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை அதன்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா அப்பா உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீர் எங்களோடு இடைப்பட்டால் ஒழிய எங்களால் ஒன்று செய்ய முடியாது. நீர்தானே எங்களுக்கு எல்லாமே எல்லாமானீர். உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கப்பட விடுவதில்லை ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை எங்கிருந்து கேட்டாலும் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு பலனும் ஜீவனும் அரணும் கோட்டையும் தஞ்சமும் அடைக்கலும் எங்கள் ஆவது அணுகலும் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்ன மகிமை உங்களுடைய கிருபை சேர்ந்து கொள்ளட்டும். நீர் பேசும் அடியேன் கேட்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் 43 51 வரை. The next day Jesus decided to go to Galilee. There he met Philip, who was from Bethsaida, the hometown of Andrew and Peter. Jesus said to Philip, "Come with me." Philip then found Nathanael and said, "We have found the one that Moses and the prophets wrote about. He is Jesus, the son of Joseph from Nazareth." Nathanael asked, "Can anything good come from
Nazareth. Philip answered, "Come and see." When Jesus saw Nathanael coming towards him, he said, "Here is a true descendant of your ancestor Israel, and he isn't deceitful." "How do you know me?" Nathanael asked. Jesus answered, "Before Philip called you, I saw you under the fig tree." Nathanael said, "Rabbi, you are the Son of God and the King of Israel." Jesus answered, "Did you believe me just because I said I saw you under the fig tree? You will see something even greater. I tell you for certain that you will see heaven open and God's angels going up and coming down on the Son of Man." ஹalleluya. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, "நீ எனக்கு பின் சென்று வா" என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேய பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சைதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, "நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய நாசரேத்துமாகிய இயேசுவே" என்றான். அதற்கு நாத்தான்வேல், "நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ" என்றார். அதற்கு பிலிப்பு, "வந்து பார்" என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வருவதைக் கண்டு அவனை குறித்து, "இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல்" என்றார். அதற்கு நாத்தான்வேல், "நீர் என்னை எப்படி அறிவீர்" என்றார். இயேசு அவரை நோக்கி, "பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீங்கள் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உங்களை கண்டேன்" என்றார். அதற்கு நாத்தான்வேல், "ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா" என்றார். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, "அத்திமரத்தின் கீழ் உங்களை கண்டேன் என்று நான் உங்களுக்கு சொன்னதினாலே நீங்கள் விசுவாசிக்கிறாய். இதிலும் பெரியதானவைகளை காண்பீர்கள்" என்றார். பின்னும் அவர் அவரை நோக்கி, "வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மனுஷரிடத்தில் ஏறி வருகிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறி வருகிறதையும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த நாளிலும் நாம் ஒரு நல்ல ஒரு மனிதரை குறித்து காணப்போகிறோம். அவர்தான் கானா ஊரானாகிய நாத்தான்வேல் என்பவர். நாத்தான்வேலை பத்தி இந்த நாள்ல 4 குறிப்புகளில் அவரை பத்தி நாம பார்க்கலாம். நாத்தானியேலை பத்தி 4 குறிப்புகளில் அவரை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாத்தான்வேலை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்க்கலாம். நாத்தான்வேலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பத்லேமேயு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பழைய நம்ம இதுக்கு முன்னால் உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதெல்லாம் பார்த்தோம்னா பிலிப் பத்லேமேயு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பட்டியலை எடுத்து பார்க்கும்போது பிலிப்புக்கு அடுத்த பேர் என்னவா இருக்கும்? பத்லேமேயு அப்படின்னு இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பத்லேமேயும் பிலிப்பும் என்னவா ரொம்ப நல்ல நண்பர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்போ அவருடைய நத்தானியேலோட பர்த் பிளேஸ், பிறந்த ஊர் எதுன்னு சொல்லி சொன்னோம்னா கானா ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாசரேத்துக்கு மிக ரொம்ப அருகில தான் என்ன ஊர் இருக்கு? கானா ஊர்ல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். அவர் கானா ஊர்ல தான் என்ன செய்தாரு? அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ மிக அருகாமையிலேயே தான் என்ன இருக்குது? நாசரேத் இருக்குது. அப்ப இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாத்தான்வேலுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிமுகம் கிடையாது. அதுக்கு முன்னால அவரை பத்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யாது? அறிமுகம் இல்ல அவருக்கு. யாருக்கு? நாத்தான்வேலுக்கு. இப்போ கானா ஊரும் நாசரேத்தும் என்ன சொன்ன மிக மிக அருகில இருந்தும் அவர் என்ன செய்யப்படல? இயேசு பற்றி அவரு அறிந்து கொள்ளவில்லை, கேள்விப்படல. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் தன்னுடைய அற்புதங்களை என்ன செய்யவில்லை, செய்ய ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கும். அப்ப எந்த வயசுல இயேசு அற்புதம் செய்தார்? எத்தனை வயசுல அவர் இயேசு அற்புதம் செய்தார்? 30 வயசுல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? 30 வயசுல தான் அவர் என்ன செய்தாரு? ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான், யோவான் ஸ்நானத்துல ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன செய்தாரு? அதன் பிறகு அவர் என்ன செய்யறாரு? அற்புதங்களை செய்ய தொடங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஞானஸ்தானம் பெற்று முதல் நாளில் அவர் என்ன செய்யறாரு? அந்திரேயா,
யாக்கோப்பு, யோவான், பேதுரு இந்த 4 பேரையும் என்ன செய்யறாரு? ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், ஜான் அண்ட் பீட்டர் இவங்க 4 பேரையும் என்ன செய்யறாரு? தன்னுடைய சீஷர்களாக முதல் நாள் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். அப்ப 2ஆம் நாளில என்ன செய்யறாரு? பிலிப்பை கூப்பிடுறாரு. அப்போ பிலிப்பு வந்துட்டு பிலிப்பை கூப்பிட்டுட்டு வரும்போது தான் பிலிப்பு வந்து என்ன செய்யறாரு? நாத்தான்வேலை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சது? நாத்தான்வேலு கானா ஊர்ல தான் அவருடைய பர்த் பிளேஸ். அவர் அந்த ஊரும் நாசரேத்தும் பக்கத்துல இருந்தும் கூட அவர் என்ன செய்யவில்லை? இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் அற்புதங்களை செய்ய தொடங்கவில்லை. அவர் எப்ப 30 வயசு நிரம்பினவராக யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடுதான் அவர் பத்லேமையோ அவர் வந்துட்டு அந்திரேயா, யாக்கோப்பு, பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் தன்னுடைய சீஷராக இருக்கிறார். 2ஆம் நாளில வந்துட்டு என்ன செய்யறாரு? பிலிப்புவை கூப்பிடுறாரு. அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? அந்த படிச்சோம் இல்லையா? இந்த வாக்கியங்களை பார்த்தோம் இல்லையா? அதுல நம்ம பாக்குறோம். ஏன்னா அப்போ நாத்தான்வேல் என்ன செய்யறாரு? பிலிப்புவை சந்திக்கும் சம்பவம் எப்போ வந்துட்டு அப்ப பிலிப்பு வந்துட்டு பிலிப்பை கூப்பிடும் போது தான் பிலிப்பு என்ன செய்யறாரு? வந்து நாத்தான்வேலை வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறத நம்ம பாக்குறோம். யோவான்ல பாக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பார்க்கும் போதுதான் அவர் என்ன செய்யறாரு? கானா ஊர்ல முதல் அற்புதத்தை செய்யறாரு. கல்யாணத்துல அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாத்தான்வேல் வந்து 2ஆம் நாள் தான் அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யவில்லை? அற்புதம் செய்யவில்லை. அவர் வந்துட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடுதான் அவர் அற்புதம் செய்தார். அவர் ஒரு தச்சனாக, ஒரு தச்சனின் மகனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இது வந்துட்டு நாத்தான்வேலை குறித்த காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நாத்தான்வேலை பற்றி நம்ம ஒரு 4 காரியங்களை பார்க்கலாம். முதல்ல இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாத்தான்வேல் எப்படி இருந்தார்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாத்தான்வேல் வந்து இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரு? அடுத்தது 2வது வந்துட்டு பிலிப்பு நாத்தான்வேலை அழைச்சிக்கிட்டு வராரு. 3வது வந்துட்டு இயேசு வந்து நாத்தான்வேலை எப்படி எதிர்கொள்கிறாரு? அப்புறம் 4வது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு நாத்தான்வேலுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதல் வந்துட்டு இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னால நாத்தான்வேல் எப்படி இருந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். யோவான் 1:47 என்ன போட்டிருக்கு? 1:47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வருவதைக் கண்டு அவரை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் தன்னிடத்தை வருவதை பார்த்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அவரை பத்தி. என்னன்னு சொல்லி, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு என்று ஒரு இங்கிலீஷ்ல என்னன்னு போட்டிருக்குது? True descendant அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழை கொடுக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் கூட யாராச்சும் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலோ கொண்டாலோ யாராச்சும் நமக்கு என்ன செய்யணும்? ஏதாகிலும் நமக்கு வந்துட்டு என்ன செய்யணும்? நம்மள சர்டிஃபை பண்ணணும். இவங்க நல்ல வேலைக்காரவங்க, இவங்க நல்லா பாட்டு எழுதுவாங்க, இவங்க நல்லா இது பண்ணுவாங்க, கை தொழில் செய்வாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் பண்றத நம்ம என்ன செய்வோம்? எல்லாருமே விரும்புவோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவர் பார்த்து உடனே இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சம்பவம் நாத்தான்வேல் இன்னும் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யல? இயேசு கிறிஸ்துவ நாத்தான்வேலுக்கு இயேசு கிறிஸ்துவையே இன்னும் அறிந்து கொள்ளல. அவர் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளவே அவர் வரல. அதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? கபடம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கபடம் இல்லாதவர்னா என்ன மீனிங்? கபடம் இல்லாதவர்னா ஒரு ஒரு தவறும் அவர்கிட்ட இல்ல. கபடம் அப்படி கபடம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருடைய மனசுல வந்து இப்போ மனுஷர்கள் இருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ள சூழ்ச்சி இருக்கும், வஞ்சகம், சில தந்திரமான காரியங்கள், இதெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள. ஆனா வெளியே எப்படி இருப்பாங்க? ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சுக்குவாங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட இல்ல அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அறிந்து கொண்டுதான் அவர் என்ன சொல்றாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி பாக்குறாரு. நம்ம ஆதி ஆகமத்துல பார்த்தோம்னா சர்ப்பம் எப்படியா இருந்தது? தந்திரம் உள்ளதா இருந்தது இல்லையா? தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே போல யாக்கோப்பு வந்து பற்றி யாக்கோப்புக்கு பற்றி ஏசா வந்து என்ன சொல்றாரு? ஈசாக்கு குறிப்பிடும் போது யாக்கோப்பை பத்தி ஏசா கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாரு? உன் அண்ணன் வந்து எப்படி வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு போனா சொல்றாரு? தந்திரமா வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை, தம்பி வந்துட்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை எப்படி வந்து வாங்கிட்டு போனா
தந்திரமா வாங்கிக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த மாதிரி சூழ்ச்சி, வஞ்சனை நிறைந்த சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் என்ன கிட்ட, யார்கிட்ட இல்ல, நாத்தான் கிட்ட இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கபடற்றவராகவே இருந்தார் என்று சொல்லி நாம பாக்குறோம். சங்கீதம் 32:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதம் 32:2 எவனுடைய ஆவியில் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவரே என்ன எழுதுகிறாரு? எவருடைய ஆவியில் என்னது கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்துதல் 14:5, வெளிப்படுத்தின விசேஷம் 14:5. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்குட்டியானவர்கள், அதுல இருந்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. யார் அவர்கள்? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய வாயில என்ன இல்ல? கபடம் இல்லை. அப்போ மனசுலயும் கபடம் இல்லை, தந்திரம் இல்லை, சூழ்ச்சிகள் இல்லை, வஞ்சனை இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல சிங்காசனத்துக்கு முன்பாக அவங்க எப்படி இருக்கிறாங்களா? மாசற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது ஏசாயா 53:3 என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் என்ன இல்ல? வஞ்சனை இருந்தது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஆதியாகமத்தை பார்த்தோம், பாம்பு எப்படி இருந்தது? தந்திரம் உள்ளதா இருந்தது. யாக்கோபு தந்திரம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக மாசற்றவர்களாக, அவர்களுடைய ஸ்ரீகளால் கரைப்படாதவர்கள் அவர்கள் எப்படியாக இருந்தார்கள்? கபடம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வாயில் வஞ்சனை இல்லை, கொடுமை நிறைந்தது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இத்தனை குணங்கள் வந்துட்டு அவர்கிட்ட இல்ல, நாத்தான்வேலிடம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாத்தான்வேலுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு இருதயம் என்று இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்காக அவர் இயேசு கிறிஸ்துவ போல பாவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லல. அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? நல்ல 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 இருதயமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிற மனுஷனாக பிறந்த எல்லாருமே இந்த உலகத்துல யாரா இருந்தாலுமே எப்படியாக இருக்குது? பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஆனா இவருடைய இருதயம் எப்படி இருந்தது? திருக்காக. ஏன்னா இருதயமே எதா இருக்குது? திருக்காக காணப்படுகிறது இருந்தது. ஆனா இவருடைய இருதயம் அப்படியாக இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அவர் என்ன எப்படியாக இருந்தார்? செம்மையானவராக, வஞ்சகம் இல்லாதவராக, கபடம் இல்லாதவராக காணப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவரான நபராகவே யார் இருந்தார்? நாத்தான்வேல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்து என்ன சொல்றாரு? உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். இதுவும் நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக இருந்த நிலைமை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவருடைய இருதயம் எப்படியாக இருந்தது? உத்தமமாக இருந்தது. அப்ப உத்தம இஸ்ரவேலன் அப்படின்பதற்கு என்ன மீனிங் என்று சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் தேசத்துல வாழ்கிற அத்தனை பேருமே எல்லாருமே என்ன எப்படிப்பட்டவர்கள்? இஸ்ரவேலர்ஸ் இல்லையா? இப்ப இந்தியால வந்தவன இந்தியன்ஸ் சொல்ற மாதிரி இஸ்ரேல்ல இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை பேருமே எப்படியா இருந்தாங்க? இஸ்ரவேலராக இருந்தாங்க. ஆனா அதுல வந்துட்டு உத்தம இஸ்ரவேலர் அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு சிலர் தான் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நாத்தான்வேல் வந்துட்டு ஒரு உத்தம இஸ்ரவேலராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு வந்துட்டு பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் எல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட என்னது கல்லறையா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி யார பார்த்து சொல்றாரு? பரிசேயர், வேத பாரகர், ஆலயத்துல பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் பார்த்தே அவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பாக்குறதுக்கு தான் நல்லா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உள்ளம் எப்படியா இருக்கிறது? வஞ்சகத்தினாலும் சூழ்ச்சியினாலும் கபடத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்த உடனேயே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்களும் யாரா இருந்தாங்க? இஸ்ரவேலராக தான் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க வந்துட்டு வேதத்தோட எல்லா நியமங்களையும் கடைபிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. தேவாலயத்துல என்ன செஞ்சாங்க? சந்தை வெளியில சிறந்த ஆசனங்களில இருந்துகிட்டு பக்தியின் வேஷம் தரித்து கொண்டு மாய்மாலம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா நாத்தான்வேல் வந்து இருதயம் வந்து ஆண்டவருக்கு முன்பாக எப்படியா இருந்தது? உத்தமமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரோமர் 9:6 He
தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று அல்ல அடுத்தது கீழே இருக்குது. இஸ்ரவேலர் வம்சத்தார் எல்லாரும் ரோமர் 9 இல்லையா? 9:6 ரெண்டாவது ஏனென்றால் ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா, இஸ்ரவேல் வம்சம். அப்போ அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன குணமா இல்ல, இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே ரோமர் 2:29 என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி யுதத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சி மனுஷனாரே அல்ல தேவனாரே உண்டாயிருக்கிறது. அப்பெல்லாம் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, விருத்த சேதனம் பண்ணாதான் என்ன சொல்லுவாங்க, என்னது அந்த காலத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க, விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னா. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, உன்னுடைய இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாலே அது என்னது, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல யாரால உண்டாகும், தேவனால் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ மாம்ச பிரகாரமாக செய்கிற விருத்த சேதனமோ அல்லது மாம்ச பிரகாரமான காரியமோ ஒருத்தனை என்ன செய்ய மாட்டாது, யூதனாக்க மாட்டாது. ஆவியிலே உள்ளத்திலே ஒருவன் யூதனாக வாழ வேண்டும். நம்ம ஆவியிலே நம்முடைய இருதயம் எப்படியாக வாழ வேண்டும், இருதயத்திலே சுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்க. அதாவது தான் அவங்க தான் உண்மையான யூதன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் தேசத்துல நம்ம தேடி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் உத்தம இஸ்ரவேலராக யார் இருந்தார், நாத்தான்வேல் இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சங்கீதம் 4:3 பார்க்கும்பொழுது பக்தி உள்ளவனை கர்த்தர் யாருக்காக தெரிந்து கொண்டார், தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், பக்தி நிறைந்தவராக காணப்பட்டார் என்று சொல்லி நாம பார்க்கும்போது நாத்தான்வேல் கர்த்தர் தம்முடைய அப்போஸ்தலர்களில் ஒருவராக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதான் பிலிப்பு வந்து கூப்பிடுகிற அந்த நாத்தான்வேல் என்கிற பர்த்லெமியை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஏராளமான இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரை வந்துட்டு யாருமே அந்த காலத்துல பெறல. நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது நோவாவை பத்தி கர்த்தர் சொல்லியிருப்பாரு, அப்புறம் வந்து யார தாவீதை சொல்லியிருப்பாரு, அப்புறம் அப்ரஹாமை சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்த காலத்துல சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் சொல்லுகிற ஒரே நபர் யாராக இருக்கிறார், நாத்தானியலாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பிலிப்புவை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், என் பின்னே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளவுதான். ஆனா நாத்தான்வேலுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல பேரை வந்து அவர் யாருக்கு கொடுக்கல, பிலிப்புக்கு கூட கொடுக்கல. என்ன, பிலிப்பு கூட நாத்தான்வேலுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து விசேஷமான ஒரு நற்சான்றிதழை வழங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல கர்த்தர் நமக்கும் எப்படி நம்முடைய உள்ளமும் எப்படியாக காணப்பட வேண்டும், கபடற்ற உள்ளமாக, வஞ்சனை இல்லாததாக, சூழ்ச்சி நிறைந்ததாக, தந்திரம் உள்ளதாக இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும், கபடற்ற இருதயம் நம்ம உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டும். நம்மளை பார்த்தும் அவர் என்ன சொல்ல வேண்டும், நம்ம பற்றும் இருதயம் உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை அவர் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 8:15 பார்க்கும்போது 8:15 பார்க்கும்போது அங்க விதையை பற்றியும் நிலங்களை பற்றிய உவமையை வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற காரியம் இல்லையா. நல்ல விதை, அப்புறம் வந்துட்டு எங்கெல்லாம் விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு உவமையை அவர் சொல்கிறத பாக்குறோம். அதுல நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தை குறிப்பிடுகிறார். அப்போ அந்த நல்ல நிலத்துல வந்துட்டு வார்த்தையாகிய அந்த விதை வந்துட்டு அந்த நிலத்துல விதைக்கப்படுவதற்கு முன்பாக அந்த நிலம் எப்படி என்ன நிலம், அது இன்னும் விதைக்கப்படல, ஆனாலுமே அந்த நிலத்தை என்ன சொல்றாரு, நல்ல நிலம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அது போலதான் சிலருடைய இருதயம் வந்துட்டு அந்த வார்த்தையாகி அந்த கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்ன இப்ப வந்துட்டு இப்ப அவருடைய உள்ளம் எப்படி நல்ல உள்ளமா இருக்குது, யாருடைய உள்ளம், நாத்தான்வேலுடைய உள்ளம். அது போலத்தான் நிறைய பேருடைய உள்ளம் நல்ல உள்ளமா இருக்கு. இன்னும் அங்க வந்து என்ன பண்ணப்படல, விதைக்கப்படல. ஆனா அந்த நிலம் வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, பண்பட்டதாக, ஒழுங்குள்ளதாக, ஆயத்தம் பண்ணப்பட்டதாக காணப்படுகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பாக்குறாரு. அப்ப அந்த நிலத்துல வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த விதையை விதைக்கும் பொழுது அது என்ன செய்கிறதா இருக்கிறது, பலன் தருகிறதாக இருக்கிறது. அப்ப நம்ம உள்ளத்தை அவர் எப்படிப்பட்ட உள்ளமாக பார்க்க, ஒரு நல்ல நிலமாக, பண்படுத்தப்பட்டதாக, அப்புறம் வந்துட்டு ஒழுங்கு உள்ளதாக அவர் நம்மளுடைய இருதயங்களை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நல்ல நிலம் என்ன செய்து, அந்த விதையை பெற்றுக்கிட்டு என்ன செய்து, உண்மையும் தன்மையுமான இருதயத்தோட அது என்ன செய்கிறது, அந்த நிலத்தை அந்த விதையை பெற்றுக்கிட்டு என்ன செய்கிறது, அது தனக்குரிய பலனை அந்த கொடுத்து அந்த நல்ல
கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லிப்பாங்க. அப்போ நாத்தான்வேலுடைய இருதயமும் எப்படிப்பட்டதாக இருக்குது, அப்படிப்பட்டதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அது ஒரு நல்ல நிலமாக, பண்பட்ட நிலமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அதுல வார்த்தையாகிய விதை இன்னும் அந்த இருதயத்துல முதல்ல என்ன செய்யப்படல, விதைக்கப்படல. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இன்னும் அவருக்குள்ள வரல. யாரை பார்ப்பதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் நல்ல நிலம் போல உள்ள ஒரு மனதை உடையவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்கின்ற அந்த விதை இன்னும் அவருடைய இருதயத்தில் விதைக்கப்படவில்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் சந்திக்கவில்லை, பிழிப்பு கூப்பிடுவதற்கு முன்பாக என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இருதயம் எப்படி இருந்தது, பண்பட்டு காணப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது இந்த இருதயம் நல்ல ஒரு நிலமாக காணப்படுகிறது என்று சொல்லி அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆதியாகமத்துல பார்க்கும்போது பூமி எப்படி இருந்தது, ஒழுங்கின்மையும் எப்படி இருந்தது, வெறுமையுமாக இருந்து அந்த காலத்துல மூழ்கி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அந்த நிலைமையில கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்யறாரு, பூமியின் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி பிறகு என்ன செய்யறது, அதுக்கப்புறம் தான் என்ன வெளிப்படுகிறது, வார்த்தை வெளிப்படுகிறது. முதல்லயே எடுத்ததுமே ஒரு வார்த்தையை சொல்லல, முதல்ல என்ன படுகிறது, முதல்ல அசைவாடி அது பிறகுதான் என்ன செய்கிறாரு, வார்த்தை வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் அந்த பூமி எப்படி இருக்குது, ஒழுக்கமும் கிரமமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் அசைவாடும் போது அங்கு ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார், உண்டு பண்ணுகிறார். அது போலதான் நாத்தான்வேலுடைய இருதயம் இன்னும் ஒரு அங்க என்ன செய்கிறதா இருக்கிறது, இந்த ஜீவ ஒளியா, அந்த அவருடைய இருதயம் எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் அங்க அந்த ஜீவ ஒளியாகி இயேசு இன்னும் என்ன செய்யல, அவருடைய இருதயத்துல இன்னும் வரல என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, நம்ம பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நாத்தான்வேல் சந்திக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பூமி எப்படி ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரோ, இருளிலே அசைவாடி கொண்டிருந்தார். அது போல நாத்தானுடைய இருதயத்துல ஆவியானவர் அசைவாடி பண்படுத்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தமான நிலையை அவர் என்ன செய்திருக்கிறார், தயார்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்மளையும் கூட அப்படியாகத்தான் அவர் என்ன செய்திருக்கிறார், நம்முடைய உள்ளங்களை கண்டு நல்ல ஒரு நிலம், இது ஒரு நல்ல நிலம் என்று அவர் கண்டு அவர் என்ன செய்திருக்கிறார், இந்த நிலத்துல நம்ம ஒரு விதையை விதைக்க வேண்டும், இது பலனை தரும், 100, 60, 30 பலன் தரும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, நல்ல நிலமாகிய நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு நிலத்தை நாம ஒரு நிலத்துல விதைப்பதற்கு முன்பாக முதல்ல என்ன செய்யணும், நிலத்தை நாம என்ன செய்யணும், பண்படுத்தணும் இல்லையா. அப்படியே விதையை போடக்கூடாது. என்ன செய்யணும், அதை கொத்தி, அதை உழுது, அதை ஆயத்தப்படுத்தி, அதுல இருக்கிற கல்லு கில்லு